ஹாய் எல்லிய ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பொங்கல் ஷாப்பிங். ஸோ நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிறோங்கிறத பாருங்கள், எவ்வளோ ட்ரெஸ் எடுக்க போகிறதையும் பாருங்கள். ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு ட்ரெஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டுவோம், எப்படியெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் கொஞ்சம் நிறையாவே எடுக்க போகிறேன். அருளுக்கு என்ன எடுக்க போகிறான்னு தெரியல. சேலை வாங்கிட்டாங்க மேடம் வந்து, ஆனால் அதை காமிக்க மாட்டாங்க வீடியோவில். ஆனால் தைக்க கொடுத்துருக்காங்க, அதனால் வராது. சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு எங்கே போகிறோங்கிறது எனக்கே தெரில. சரி போகல அப்படியே வாங்குவோம்னு வச்சுருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா ரெண்டாவது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லெச்சுக்கு தான் இப்போ ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ஸ்டோன் அந்த கலர் நல்லா இருக்குல்ல? 850. ஆனால் இது 900 ரூபா வருது. ஓ இஷ்டம். வந்தாலே பிடிக்கும், எதை எடுக்கவே தெரியாது. என்ன கலர் கரெக்டாக சொல்லுங்க. ஸோ ஃபைனலி இதான் சூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா சிம்பிளாக இல்லாத கலர். ஓகே தானே? உனக்கு பிடிச்சிருக்குல? ட்ரையல் பார்க்குறியா இல்லையே? ஆ எதுமா? அப்போ அதை எடு, உனக்கு பிடிச்சதை எடு, உனக்கு பிடிச்சதை எடு. சரிப்பா சரி. காசு இல்லாத நேரத்தில் ட்ரெஸ்ஸுக்கு காசு போட வேண்டாம். 770 சரி அப்போ இதே எடுத்துரு, இதே எடு, இதே ஓகே பண்ணியிருக்கோம். நல்லா தான். வேஷ்டி எடுக்கிறியா? அப்படி இருக்கா? புது வேஷ்டி இருக்கா? சரி ஓகேப்பா சரி. ஃபைனலி ஒரு ஃபேன் எடுத்துட்டாரு ஐயா. ஷர்ட்டு வந்து அவன் செலெக்ஷன், ஃபேண்டு வந்து ஏன் செலெக்ஷன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஏன் கலர் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. பிச்சு பாரு. கிழிச்சு பாரு. இருக்குடா, அதுவே நல்லா தான் இருக்கிறது. சரி ஓகே கரெக்டு. ஸ்கை ப்ளூ இந்த கலர் இருக்கா? ஆமாம், குர்தா டைப்ல. குர்தா டைப் அப்போ இந்த கலர் செக்கடில் இல்லையோ? என்ன எடுப்போம்? கலர் காமிக்கிறேன் பாருங்க. உன்னோட ட்ரெஸ் இதுக்குள்ள வச்சிருக்கோம். எந்த கலர் எடுப்போம்? இது ரெண்டும் தான் ஒரே மாதிரி இருக்கு. இது ரெண்டும் இருக்கு, செக்குடு இருக்கு. அது எடுத்துருவோம். எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு. பாக்கெட் இருக்கு, ஒண்ணு போல இருக்கு. இந்த அக்கா இது ஓகே. தம்பிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸையுமே பார்த்தாச்சு. ட்ரெஸ் வந்து பார்த்துப்பீங்க. பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சமையல், மதிய சமையல் வந்து டைம் ஆச்சு ஆக்சுவலி. அதனால சோறு வந்து அப்பாவை வந்து பொங்க சொல்லிட்டு தான் உழப்பு வச்சுருப்பாங்க. சோறு வந்து எனக்கு பொங்க தெரியாது, அரிசி பதம் பார்க்க தெரியாது, வடிக்க தெரியாது, எனக்கு அது தெரியாது. ரசம் வச்சாச்சு. இந்த
தக்காளி புளி ரசம் வச்சாச்சு. ரசம் ரெடி, துவையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து துவையல் வந்து வதக்கிட்டு இருக்கேன். இது உருளைக்கிழங்கு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட. ஸ்பெஷல் சாப்பாடு நாளைக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு வேஸ்ட்டாக போகுது. சரி நாளைக்கு எனக்கு வச்சுக்கோங்க ஸ்பெஷலாக. ஓகே. என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, என்னெல்லாம் ப்ராட் விட வேண்டியது, அவ்வளோதான்டா. துவையலுக்கு சூடு போகணும் கொஞ்சம். ரசத்துக்கு துவையல் தான் நல்லா இருக்கும், அதனால துவையல் பண்ண சொன்னாங்க. ஏன்னா ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பண்ணி கொடுத்தேன். இவனும் பைக்கில் வரும்போது ரசமும் துவையல் வச்சிரு, எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்ததும் ரசமும் துவையல் வச்சிரு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. சரி ஓகே. அருள் சேரியை காட்டல. என்ன எந்த சாரி? உங்க சாரியை பார்ப்போம். கீழே கொட்டாத. அது கெட்டேன்னா என்னன்னே தெரியல, பார்ப்போம். என் ஹஸ்பண்டும் பையனும் ஒரே கலர் போடும்போது நான் இன்னைக்கு எடுத்த சாரி தான் கேட்டேன். அது சிம்பிளான சாரி. பரவாயில்ல, சரி கட்டு, என்னமோ பண்ணு. அடுத்த வருஷம் சொந்த வீட்டுக்கு போய் நீ 10,000 ரூபாய்க்கு நானும் பட்டுப்படம் எடுத்தா பொங்கலுக்கு நான் சந்தோஷமா கட்டேன். ஓகேப்பா. ஓகே ஓகே ஓகே. கரெக்டு தான். கரெக்டா லேடி? கரெக்டு தான். அவ்வளோதான். பொங்கல் எதுக்கு வைக்காங்க? பொங்கல் விவசாயிகளுக்காக தான் அந்த பொங்கல். நம்ம என்ன விவசாயமா பண்றோம் சொல்லு? இல்லை, விவசாயம் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா வைக்கிறாங்க பொங்கல். அப்படிங்கும்போது நம்மளால கிராமத்துல தானே நல்லா இருக்கும் பொங்கல். சூப்பரா இருக்கும். விளையாட்டு போட்டிலாம் வச்சு பார்க்க நல்லா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டா? சரி சாப்பிடும். அடுத்து என்ன மணி ஆயிடுச்சு? அரைச்சுப்போம். அரைங்க. துவையல் அரைச்சிட்டு அப்படியே கொரியர் போட்டு வந்து தலைவலிக்கா. பாய். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் ஷாப்பிங் 2026 சவுண்டு கேட்காது குட்டி வச்சிரு. 2026 பொங்கல் ஷாப்பிங் தான். இதுதான் எங்கள் 3 பேருக்கான ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் கேட்பீங்க, ஏங்கா மகிழனுக்கு எடுக்கலையா, ரித்துக்கு எடுக்கலையா, வேலனுக்கு எடுக்கலையா, வயசுக்கு எடுக்கலையான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ யாருக்கும் எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. இப்போ இதுவே நம்ம வந்து கொஞ்சம் எப்படின்னா தைப்பொங்கல் வருது, ஸோ வருஷத்தில் ஃபங்க்ஷன் வருது, ஸோ அதுக்கு புது ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் எப்படிங்கிற தான் போய் எடுத்தோம். அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தோம். இதுதான் நாங்கள் பொங்கலுக்கு கட்ட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து தஷ்குட்டியோடது காமிச்சிடலாமாடா. தஷ்குட்டிக்கு வந்து ஃபேண்ட் வந்து நிறையா இருக்குதுங்க அவனுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு வந்து ஃபேண்ட் எதுவுமே எடுக்கலை. இங்கே பாருங்க, இது வந்து செக்குடு ஷர்ட்டு. அவனுக்கு இந்த 3/4 ஹேண்ட் வச்சு நல்லாயிருக்கும். அப்படியே அதுக்கு இதுக்கு வேஷ்டி கட்டினாலும் கட்டிக்கலாம், ஃபேண்டு போடனாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட என் புள்ள வந்ததுமே என்கிட்ட கேட்டது, அம்மா வேஷ்டி சட்டை எடுக்கலையாவான் தான் கேட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என் பிள்ளைக்கு அப்படி கேட்டதுக்கு. ஓகே வாங்குவோம், பால் காய்ச்சிக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அவனை. ஏன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அதனால் எந்த அளவுக்கு நம்ம செலவை சிக்கனப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு செலவை சிக்கனப்படுத்தணும். எல்லாரும் நினைப்பீங்க, இவங்ககிட்டலாம் காசு எக்கச்சக்கமாக இருக்கும், வெளியில் சும்மா வீடியோக்காண்டி சீன் போடுறாங்க இவங்க, அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தலைவலி மட்டியோட மடியில் வச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. என்ன சொல்கிறது, வருது காசு, எல்லாமே வருது, இல்லைலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். காசு வருது போகுது எல்லாமே பண்ணுது. ஆனால் வர காசு வந்து எங்களுக்கு வந்து டியூவுக்கே நாங்கள் ஒதுக்கி வச்சுருந்தோம், அவ்வளோதாங்க. மிச்சபடி நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது, வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து வந்து லெச்சு எடுத்த ஷர்ட் இது. ஆமாம், இப்போக்குள்ளே எடுக்கவே இல்லை. சரி ஓகே போடுவோமேன்னு சொல்லி தான் எடுத்தோம். இது வந்து சிமிலர் ஆகுது, தஷ்குட்டிக்கும் இவங்களுக்கும் மேட்சிங் சிமிலர் ஆகுதுங்கிறதுனால இதே மாதிரி எடுத்தாச்சு. தம்பிக்கு வந்து மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா கோடா அந்த மாதிரி இருந்துச்சு. வேண்டாம், அவனுக்கு செக்குடு ஷர்ட்டு அழகாக இருக்கும் தஷ்குட்டிக்கு, அதனால எடுத்தோம். இது ஒன்று. அப்புறம் வந்து ஃபேண்டு எடுத்தோம். எஸ் தான் எங்கள் வெளியில் ஏதாவது ப்ரொமோஷனுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னா நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போகணும், அதுக்காகவே மோஸ்ட்லி எடுத்தோம். அடுத்து வந்து அன்பிளான்டாக எனக்கு நான் வந்து ஒரு சாரீ எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு சாரீ பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து மேட்சிங்காக எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இதுக்கு ப்ளவுஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லுங்க? நல்லா தானே இருக்கேன், அழகாக இருக்கும். இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும் என்ன. ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக அந்த கோல்டு கலர் ப்ளவுஸு, அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணலாங்கிற மாதிரி தான் நான் பிளான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் கொஞ்சம் லைட்டாக சிமிலர் ஆகும். இதுதான் பொங்கலுக்கு கட்டலான்னு பிளானில் வச்சுருக்கேன். நான் ஒரு saree பட்டு saree எடுத்தேன், பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா கிராண்டாகவும் இருக்கும். என் ஹஸ்பண்டும் என்னோடய பிள்ளைங்களும் வந்து இந்த வாட்டி கிராண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணலை. அதனால் நான் வந்து நானுமே நார்மலாக எடுத்தாச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக ஓகே நம்மளும் கிராண்டாக கெட்ட வேண்டாம், நம்மளும் இதே மாதிரி கொஞ்சம் எடுப்போம். உனக்கு கிராண்டுப்பா அது வேறடா, இப்போ வேற. இப்போ நம்ம மீடியாவில் இருக்கோங்கும் போது வேற இல்லை. உண்மையா இல்லையா சொல்லு? இப்போ நிறையா யூடியூபர்ஸ்லாம் பொங்கலுக்கு வீடியோ போடுவாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணி போடுவாங்க, அதை யோசி. அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான், அதை தான் நான் சொல்கிறேன். மிச்சபடி சூப்பராக ட்ரெஸ் எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து லைட்டாக கோல்டு ஷேடு வருது. கெட்டிட்டு வெயில நின்னோன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு என்ன கலர் ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வருது. இந்த இதுதான் ப்ளவுஸா, ஆரஞ்சு பூ வச்சு. ஆனால் தைக்கிறதுக்கு டைம் இல்லை நம்மக்கிட்ட. ஆமாம், அதனால் வேறு ஏதாவது வேறு என்ன இருக்குது. ஒரு கருப்பு கலர் ப்ளவுஸ் இருக்குது, அது போடலாமான்னு பார்க்கேன். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி கூட போட்டு கூட மேட்ச் பண்ணி போனடா. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி கூட போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே தைப்பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டிங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கீழே. அப்படிலாம் இல்லை, கூட்டம் இல்லாத மாதிரியே இருக்குது. ஆமாம், அந்த பொங்கல் அந்த இது இல்லை, கலகலப்பே இல்லை. அது ஏன் தெரில, உங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அப்படி இருக்காது, கடை கூட்டமாக இருக்கும். தீபாவளிக்கு கூட தெரிஞ்சிச்சு எங்களுக்கு கூட்டம், ஏன் தெரியல. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுங்கள், எல்லாருமே நல்லா இருங்க. ஓகேவா? இந்த என்னடா? ஆமாம், என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ ஊருக்கு போகும்போது கூட ஜல்லிக்கட்டு வந்துச்சுன்னா பார்ப்போம். அம்மா ஜல்லிக்கட்டு, அம்மா ஜல்லிக்கட்டு, அம்மா ஜல்லிக்கட்டு, அந்த மாதிரி சொல்லிட்டு வருவான். ஓகே, எப்போ போகிறோன்னு தெரியல. போகும்போது உங்களுக்கு போயிட்டு தான் வீடியோ போடுவோம். போகும்போது எந்த ஒரு வீடியோ அப்டேட்டுமே உங்களுக்கு வராது, சாரி. ஸோ அதனால் எந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, என்னோடய சாரீ, எங்களோட ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் அண்ணா வந்து இது ஃபேண்ட் போடட்டுமா இல்லை வேஷ்டி கட்டட்டுமான்னு சொல்லுங்கள். தர்ஷனுமே ஃபேண்டு போடட்டுமா இல்லை வேஷ்டி கட்டட்டுமான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தர்ஷனுக்கு வந்து ஒரு பட்டு வேட்டி சட்டை இருக்குது ஆல்ரெடி, அது நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அவன் வந்து கேட்டா இல்லை, அவன் கண்டிப்பாக அந்த பட்டு வேட்டி சட்டை மேலே கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். தெரியல எப்படின்னு தெரியல. அதையுமே எடுத்து அயன் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுப்போம். அவன் சப்போஸ் பட்டு வேட்டி சட்டை கேட்டான் அப்படின்னா அதுவுமே நம்ம அவனுக்கு கொடுத்துக்க வேண்டியதான். அப்படி இல்லாட்டி ஊருக்கு போகும்போது கம்மியான விலையில் அங்கே எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட வாங்கிப்போங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடுன்னு தெரில. நிறைய பேர் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. ஓகே, மந்த் எண்டில் வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடலாம். அடுத்து வந்து என்ன வீடியோ வருதுன்னு தெரில, ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக நல்ல வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய நல்ல வீடியோ பாருங்கள். ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஷார்ட்ஸ் போகுது, லாங் வீடியோ போக மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.